கார்த்திக் காருக்குள்ளிருந்து அனைத்தையும் பதட்டத்துடன் பார்த்து கொண்டு இருந்தான். ஹரி லாவகமாக சுழன்று சுழன்று சண்டை போட்டு கொண்டு இருந்தான். ரவியின் குழுவினர் மிகுந்த கோபத்தில் ஆக்ரோஷமாய் சண்டை போட, அதற்கும் சற்றும் குறையாத ரௌத்திரத்தில் சேகரின் குழுவினரும் சண்டை போட்டு கொண்டிருந்தனர். எங்கிருந்தோ பறந்து வந்த கல் கார்த்திக் அமர்ந்து இருந்த காரின் முன்கண்ணாடியை பதம் பார்க்க, அது முழுவதும் நொறுங்கி விழ கார்த்திக் காரில் இருந்து வெளிப்பட்டு ரவியின் குழுவினரோடு சேர்ந்து சண்டையிட தொடங்கினான். ஹரி அவனை ஒரு ஆச்சரிய பார்வை பார்த்தாலும் அதற்கு மேல் அவனை ஒன்றும் தடுக்கவில்லை. அவர்கள் சண்டையிட்டு கொண்டு இருக்கும் பொழுது யாரோ கார்த்திக்கை குறிவைத்து அறிவாளை வீச, அவன் மேல் ஒரு கண்ணை பதித்து இருந்த ஹரி வேகமாய் கார்த்திக்கு பின்னுக்கு இழுக்க, அறிவாளின் கூர்மை ஹரியின் கரத்தை பதம் பார்க்க, அவனை திரும்பி பார்த்த கார்த்திக் ஐயோ என்ற அலறரோடு ஹரியை அடைய, எனக்கு ஒண்ணு இல்ல கார்த்திக், இன்னும் 15 நிமிஷம் சண்டை போட்டுதான் ஆகணும், அதுக்கப்புறம்தான் கிளம்ப முடியும் சொல்லிவிட்டு கையில் ரத்தம் வழிவதை பற்றி கவலைப்படாமல் சண்டையை தொடர, கார்த்திக் வேறு வழி இல்லாமல் தானும் சண்டையிட தொடங்கினான். அடுத்த 15 நிமிடம் கழித்து, தம்பி இப்ப கிளம்பலாம் என ரவி கட்டளை பிறப்பிக்க, ஹரி தன் பாக்கெட்டினுள் இருந்த ஆயுதம் எடுத்தான். எதிர்ப்புறம் இருந்த முக்கிய சிலர் காலில் சுட்டான். அடுத்து தோட்டா மூலம் அவர்கள் வந்த காரின் டயர்களை பஞ்சராக்கினான். அவர்கள் முன்னோக்கி பார்த்து கொண்டே தங்கள் வண்டியை அடைந்தனர். அனைவரும் வண்டியில் ஏறியதும் வண்டி சீறி பாய தொடங்கியது. வண்டியில் இருந்த அனைவர் உடலிலும் ஏதோ ஒரு இடங்களில் காயம் இருந்தது. அதிகம் சேதாரம் இல்லாமல் இருந்தது கார்த்திக் மட்டுமே. சற்று நேரத்தில் வண்டி ஏதோ மடம் போல் இருந்த இடத்தில் நின்றது. உள்ளே இருந்து சில ஆட்கள் வந்து வண்டியில் இருந்தவர்களை அழைத்து சென்றனர். இவர்கள் வருவதை எதிர்பார்த்து இருந்தவர்கள் போல் அவர்களுக்காய் அங்கங்கே மருத்துவ உதவி காத்து கொண்டு இருந்தது. ஹரியை அழைத்து சென்ற இடத்திற்கும் கார்த்திக்கும் தொடர்ந்து சென்றான். அங்கே ஒரு மருத்துவர் ஹரியை கண்டு புன்னகை சிந்திவிட்டு, எங்கடா கொஞ்ச நாள உன்னை காணமே, திருந்துட்டியோன்னு நினைச்சேன், மறுபடியும் வந்துட்டியா நீ? ஏன் மேன், ஐடி ஃபீல்ட்ல இருக்கிற உனக்கு இது எல்லாம் தேவையா என கேட்டுக்கொண்டே அவன் சட்டையை கலற்ற, அங்கெங்கே பழைய தழும்புகள் இவனின் போர்க்குணத்தை எடுத்து காட்ட, கார்த்திக் விழி விலகாமல் ஹரியை பார்த்து கொண்டிருக்க, அவனை பரிசோதித்த மருத்துவர், சதை காயந்தான், 3 தையல் தேவைப்படும். என்ன வழக்கம் போல மறுத்து போகிற ஊசி ஏதும் போடாமலேயே தைக்கவா என கேட்க, ஆமா டாக்டர், நேரம் இல்லை, நாங்க உடனே வழியோடு கிளம்பணும் என்று புன்னகைக்க, அவர்களை இடைமறித்த கார்த்திக், இல்ல டாக்டர், நீங்க மறுத்து போகிற ஊசி போட்ட தையல் போடுங்க, எங்களுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை என சொல்ல, அந்த மருத்துவர் இது யார் என்பதை போல் கண்களாலேயே ஹரியை கேட்க, ஒரு வகையில் மச்சம் மாதிரி என அவன் புன்னகைக்க, வேறு எதுவும் பேசாத மருத்துவர் தன் கடமையை செவ்வன செய்ய, சற்று நேரத்தில் இருவரும் அந்த அறையை விட்டு வெளியேறினர். அவர்கள் வெளியேறியதும் அவர்களை எதிர்கொண்ட ரவி, தம்பி உங்க வண்டி வெளியே ரெடியா இருக்கு, நம்ம மோத்திய கூட அனுப்புறேன், அடி ஒன்றும் பலம் இல்லையே, ஊருக்கு போய் சேர்ந்ததும் எனக்கு ஒரு போன் பண்ணுங்க என விடை கொடுக்க, அவர்களை இடைமறித்த கார்த்திக், யாரு கூட வர வேண்டாம், நான் நல்லா வண்டி ஓட்டுவேன், நாங்க பார்த்துக்கிறோம் என விடை அளிக்க, ரவி ஹரியை ஒரு பார்வை பார்க்க, அவன் சரி என்பதாய் தலையசைக்க, ரவி அதற்கு மேல் வேறு ஒன்றும் பேசாமல் இருவருக்கும் விடை கொடுத்து அனுப்பி வைத்தார். கார்த்திக்கின் மனதில் ஹரியிடம் கேட்க 1000 கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தது. எங்கே எப்படி தொடங்குவது என்பதை போல் அவன் வண்டியை செலுத்தி கொண்டிருக்க, அதை உணர்ந்தாற் போல ஹரி
ஆள் அரவமற்ற சாலையில் வண்டியை நிறுத்த சொல்லிவிட்டு, உங்க மனசுல என்னென்ன கேள்வி ஓடுதோ எல்லாத்தையும் கேளுங்க கார்த்திக். உங்க கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு என்று புன்னகைக்க, அவனை திரும்பி பார்த்த கார்த்திக், யார் நீங்க? உங்களுக்கும் அந்த ரவுடி கும்பலுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த டாக்டர் நீங்க அடிக்கடி இங்க வருகிறவர் மாதிரி பேசினார். உங்க உடம்புல வேற ஏகப்பட்ட தழும்பு இருக்கு. அது எல்லாம் எப்படி வந்தது? அங்கே எங்க கிட்ட துப்பாக்கி சுட தெரியாதுன்னு சொல்லிட்டு இங்க அசால்ட்டா குறி தவறாம சுடுறீங்க. இதெல்லாம் என கோபமாக கேட்க, கார்த்திக்கு பார்த்த ஹரி, உங்க எல்லா கேள்விக்கும் விடை சொல்றேன். நீங்க முதல்ல இந்த தண்ணியை குடிங்க, கொஞ்சம் கூல் ஆகுங்க என அவன் புறம் ஒரு வாட்டர் கேனை நகர்த்த, கார்த்திக் வேறு ஏதும் பேசாமல் தண்ணியை வாங்கி குடித்துவிட்டு ஹரியை ஏறிட, ஹரியின் புன்னகை மேலும் பெருகியது. அப்படி பார்க்காதீங்க கார்த்திக், நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் டான் இல்லை. நான் முதல்ல என் கதையை சொல்லிடுறத விட ரவி அண்ணா கதையை சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிக்க சுலபமா இருக்கும். ஒரு காலத்துல ரவி அண்ணா பேங்க்ல வேலை செஞ்ச மனுஷன். அவருக்கு 2 தங்கச்சிங்க. ஏழை விவசாய குடும்பம்தான். அப்பா இல்லை. அவங்க அம்மா தான் இவரை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பியிருக்காங்க. பையனுக்கு வேலை கிடைச்சிருச்சு, இனி குடும்பத்தால நிமிர்ந்துடும் அப்படின்ற தைரியத்துல அவங்க அம்மா இருக்கும்போது அண்ணனோட தங்கச்சிய லோக்கல் அரசியல் கட்டுக்காரன் எவனோ கடத்திட்டு போய் கொலை பண்ணி பொட்டல் காட்டுல எரிஞ்சிட்டு போயிருக்காங்க. அண்ணன் படிச்சவர் இல்லையா, போலீஸ் கோர்ட் இப்படி நியாயத்துக்காக போராடி இருக்கார். ஒன்னும் வேலைக்கு ஆகல. அப்பதான் அவர் ஃப்ரெண்ட் சொன்ன வழிப்படி ரவுடிங்க மூலமா அவர் தங்கை வாழ்க்கையை பாழாக்கினவங்களை பழி வாங்க முடிவு பண்ணி, அப்போ பெரிய தாதாவா இருந்த பாண்டி அண்ணனை தேடி போயிருக்கார். இவர் கதையை கேட்ட பாண்டி அண்ணன் கோபமாக, பொண்ணுங்களை பொருளாக பாக்குறவன் எவனா இருந்தாலும் அவனை இந்த பாண்டி சும்மாவே கொள்ளுவேன். பணம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அவனுங்களை அடையாளம் காட்டுன்னு சொல்லி இருந்தார். ரவி அண்ணா அவங்கள அடையாளம் காட்ட இவர் மதுரை வரை வந்து அவனுங்களை ஒரே நைட்ல போட்டுட்டு அண்ணன் வீட்லயே தங்கி இருக்கார். ரவி அண்ணனோட 2வது தங்கச்சிக்கு பாண்டி அண்ணனோட தைரியமும் பொண்ணுங்களை மதிக்கிற தன்மையும் பிடிக்க அவர் கிளம்பி போன 3 மாசம் கழிச்சு அத அண்ணங்கிட்ட சொல்லி இருக்காங்க. இவரும் அவர் ரவுடி அப்படின்னு எல்லாம் யோசிக்காம உடனே சென்னை கிளம்பி போய் பாண்டி அண்ணன் விருப்பத்தை கேட்டு இருக்கார். இவர் சொன்ன விஷயத்தை கேட்டு ஆச்சரியப்பட்ட பாண்டி அண்ணன், நானும் மதுரைக்காரன்தாயா, பிழப்புக்காக சென்னை வந்தவன். அந்த பொண்ணுக்கே எப்போ என்னை பிடிச்சு போச்சோ அப்போ நான் அதிர்ஷ்டசாலி தான். உனக்கு ஒரு வாக்கு தரேன், உன் தங்கச்சிய உன்னை விட 100 மடங்கு பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இவர் தைரியமா பொண்ணை கட்டி கொடுத்தார். இவருக்கு நம்ம அரசாங்கம் சட்டம் இதுல இருந்த நம்பிக்கை எல்லாம் போயிட்டதால பார்த்துக்கிட்டு இருந்த பேங்க் வேலையை விட்டுட்டு தானே சுயமா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டார். இவருக்கு பாண்டி அண்ணாவும் எப்பவும் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கார். தப்பு யார் செஞ்சாலும் பயப்படாம தட்டி கேட்பார். இது வரைக்கும் இவர் மேலே ஏகப்பட்ட கேஸ் நிலுவையில இருக்கு. ஆனா சாட்சி ஆதாரம் ஏதும் இல்லாததால சட்டம் இவரை ஒன்றும் பண்ண முடியல. இந்த ஏரியா மக்கள் ஆதரவும் இவருக்கு அதிகம். ஓகே, இப்ப எனக்கு எப்படி இவங்க பழக்கம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். நான் சென்னை வந்த புதுசுல ஒரு நாள் வழக்கமா பிளட் டொனேட் பண்ற பிரைவேட் பிளட் பேங்க்ல இருந்து ரொம்ப அவசரமா ரத்த தேவைன்னு போன் வந்தது. என் பிளட் குரூப் ஏ நெகட்டிவ், கொஞ்சம் ரேர் டைப் தான். என்னோட வாழ்க்கையில நான் அதிகம் கடைபிடிச்ச ஒரே நல்ல பழக்கம் பிளட் டொனேட் தான். அவங்க கூப்பிட்டதும் நானும் உடனே கிளம்பி போய் ரத்தம் கொடுத்தேன்.
வெளியில ரவி அண்ணன் நின்னுகிட்டு இருந்தார். அவங்க அம்மாவுக்கு கிட்னி பிரச்சனை ஆகி ஏதோ ஆப்ரேஷன் பண்ண ரத்தம் தேவைப்பட்டு இருக்கு போல. நான் தான் ரத்தம் கொடுத்தேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என் கைய பிடிச்சுக்கிட்டு கண் கலங்கிட்டார் மனுஷன். அவர் கூட வந்தே ஆகணும்னு ஒரே பிடிவாதமா என்ன அவங்க அம்மாவை சேர்த்து இருந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனார். அங்கதான் அவங்க அம்மாவை பார்த்தேன். ரொம்ப வயசாகி போயிருந்தாலும் அவங்க கண்ணில் அன்பும் பாசமும் அப்பட்டமா தெரிஞ்சது. நேர என்ன அவங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போய், ஆத்தா, இனி இந்த தம்பியும் உனக்கு ஒரு மக மாதிரி தான். இன்னைக்கு உனக்கு ஏத்த போற ரத்தம் தம்பி கொடுத்ததுதான். நான் நேத்திக்கு ரத்தம் கொடுத்தப்போ என்ன சொன்ன? உனக்கு நான் கொடுத்தத திருப்பி கொடுக்கறியா கண்ணுன்னு கலங்குன இல்ல? இன்னைக்கு பாரு ஆத்தா, யாரு எவருன்னு தெரியாத 3ஆம் மனுஷன் அந்த ரத்த வங்கியில இருந்து ஒரு போன் தான் போட்டாங்க. பறந்து அடிச்சுக்கிட்டு வந்து ரத்தம் கொடுத்தாப்புல. நாட்டுல இந்த மாதிரி நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆத்தா. நீ மனச உலட்டிக்காம திடமா சீக்கிரம் குணமாகிற வழிய பாரு. நம்ம தம்பிக்கு உன் கையால கரிசோறு பொங்கி போட வேண்டாமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா என் கைய பிடிச்சுக்கிட்டு, கண்டிப்பா ராசா அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் மதிய சாப்பாட்டுக்காக ரவி அண்ணன் என்ன பாண்டி அண்ணன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனார். அவரை பார்த்த உடனே எனக்கு முதல்ல பயம்தான் வந்தது. ஏன்னா அப்பவே அவர் சென்னையில நல்ல ஃபேமஸ் ஆன ரவுடி. நான் பயப்படுறத பொருட்படுத்தாம அவங்க ஒய்ஃபை ஃப்ரெஷ்ஷாக நான்வெஜ் சமைக்க சொல்லி பாண்டி அண்ணன் அவர் கையால என்னை பரிபாறினார். நான் கிளம்பும் போது பாண்டி அண்ணா அவர் விசிட்டிங் கார்டை கொடுத்து எப்போ எந்த உதவி தேவைப்பட்டாலும் கேட்க சொல்லி சொன்னார். நானும் சரின்னு வாங்கிட்டு வந்துட்டு வெளியே வந்த உடனே அதை தூக்கி போட்டுட்டேன். பின்ன யார்தான் ரவுடி கூட பழக்கம் வச்சுக்க பிரியப்படுவாங்க? ஆனா நான் அவர் உதவி கேட்டு அவர் வீட்டு வாசலுக்கு போக வேண்டி வரும்னு நினைக்கவே இல்லை. காலேஜ் டேஸ்ல நான் கிக் பாக்ஸிங் பிளேயர். துப்பாக்கி யூஸ் பண்ற ட்ரைனிங் என்சிசியில கொடுத்தாங்க. அதையெல்லாம் யூஸ் பண்ற நேரமும் வரும்னு நான் கனவுலையும் நினைச்சதே இல்லை. என் முதல் மனைவி என் வாழ்க்கையில இருந்து விலகின நேரம். என் டீம்மேட் ரம்யான்னு ஒரு அப்பாவி பொண்ணு நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு ரூமுக்கு திரும்ப போகுது. சில பொறுக்கிங்க அவளை பண்ணி கொலை பண்ணி நடு ரோட்ல போட்டு இருந்தாங்க. அன்னைக்கு அவங்க அப்பா அம்மா கதறல் நைட்டு முழுக்க என்னை நிம்மதியா தூங்க விடலை. என்னவோ திடீர்னு என் அக்கா ஞாபகம் எனக்கு வந்துடுச்சு. என்னதான் பொண்ணுங்க கூட நான் ஈஸியா பழகினாலும் ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாம அவளை தொடுறது பெரிய தப்புன்னு நினைக்கிறவன், அதுவும் ஒரு பொண்ண பண்ற துணிறவன் மனுஷ பிறவியே கிடையாது. காட்டுல இருக்கிற மிருகத்தை விட கேவலமானவன். ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும்னு நான் விடிய விடிய யோசிச்சுட்டு விடிஞ்சதும் என்ன அறியாமலேயே பாண்டி அண்ணன் வீட்டு வாசல்ல நின்ன. என்னை பார்த்ததும் அன்பா உள்ள கூப்பிட்டு பேசினார். நான் வந்த விஷயத்த சொன்னதும் அவர் முகம் ரொம்ப கோபமா மாறிடுச்சு. பொம்பளைய கை நீட்டி அடிக்கிறவனையே சுத்த ஆம்பளை இல்லைன்னு சொல்றவன் நான் தம்பி. கற்ப சூறை ஆடுறவன். அந்த காரியத்தை செஞ்சவனுக்கு இந்த பூமியில இனி இடம் இல்லை. நீங்க கிளம்புங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அந்த பொண்ணை பெத்தவங்க கண்ணீர் என் கண் முன்னாடி நின்னுச்சு. நானும் கூட இருக்கேன்னு என்ன அறியாமலே சொன்னேன். முதல்ல அவர் வேண்டாம் அப்படின்னு சொன்னார். நான் விடாம கேட்கவும் அதுக்கப்புறம் சரி வாங்க அப்படின்னு சொன்னார். அன்னைக்குதான் முதல்ல நேர்ல பார்த்தேன். அந்த 3 பேரும் கதறி துடிச்சப்போ என் மனசுல எந்த குற்ற உணர்வும் வரல. நான் அப்படி நின்னுக்கிட்டு இருந்ததை பார்த்த பாண்டி அண்ணன், தம்பி, மனுஷங்களுக்கு மட்டும்தான் மனிதாபிமானத்தை காட்டணும், இவங்க எல்லாம் மிருகங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ வாழ்க்கையில எனக்கு பெரிய ஆசை எதுவுமே இல்லை. அதனாலே ஆபீஸ் லீவ்னா பாண்டி அண்ணன் வீடே கதின்னு கிடக்க ஆரம்பிச்சேன். எனக்கு நியாயம்னு தோணுனா விஷயங்களில் அவங்களுக்கு தோள் கொடுக்க ஆரம்பிச்சேன்.
ஆனா இதுவரை என் பேர் எந்த போலீஸ் ரெக்கார்ட்லயும் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டார். துப்பாக்கி தேர்ந்தெடுக்க, அவங்க ஆளுங்களுக்கு பயிற்சி கொடுக்க, இப்படி எல்லா வேலையும் செய்வேன். ரவி அண்ணா சென்னை வரும்போது எல்லாம் மறக்காம வந்து என்னை பார்த்துட்டு போவார். நான் வர்த்தினிய காதலிக்க ஆரம்பிச்சதும் பாண்டி அண்ணன் கிட்டதான் முதல்ல சொன்னேன். அவர் தான், உன் வாழ்க்கையில மறுபடி ஒரு பொண்ணு மகாலட்சுமி மாதிரி வரப்போறா. இனி இந்த வீட்டு பக்கமே நீ வராத. நீ நிம்மதியா வாழ்ந்தா அதுவே இந்த அண்ணனுக்கு சந்தோஷம். இது எல்லாம் உதத்தளிர மாதிரி எப்ப ஆழ முழுங்கும்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி என்னை நிரந்தரமா அவர்கிட்ட இருந்து தள்ளி நிறுத்திட்டார். வர்த்தினி கல்யாணம் பத்தி சொன்ன உடனே நீங்க என்னை கண்காணிக்க தொடங்கி இருக்கணும். ஐ எம் கரெக்ட். அதனாலதான் உங்களுக்கு என்னோட இன்னொரு மறுபக்கம் தெரியாம போச்சு. அதுவும் நல்லதுதான். இல்லைன்னா ஒரு நிழல் உலக ரவுடிய உங்க ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருப்பீங்களா? உங்க தலைய தண்டவாளத்துல கொடுத்தாவது என் கல்யாணத்தை நிறுத்தி இருக்க மாட்டீங்க சொல்லிவிட்டு ஹரி சிரிக்க, கார்த்திக் முகத்திலும் புன்னகை அரும்பியது. அவன் கண்களில் பூத்த இரு துளி கண்ணீரை துடைத்து கொண்டே, இல்லையா பின்ன என சொல்லிவிட்டு வண்டியை விரட்ட தொடங்க அந்த வாகனம் சென்னையை நோக்கி சீறி பாய தொடங்கியது. கார்த்திக்கின் மனது ஆழ்ந்த மௌனத்தில் இருந்தது. பரவாயில்ல, தன் தோழி ஒரு நல்ல மனிதனை தான் கணவனாக தேர்ந்தெடுத்து இருக்கிறான் என்ற நிம்மதி அவன் நெஞ்சத்தை நிறைத்தது. ஆனாலும் அவன் மனதில் ஒரு மூலையில் சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்வது தவறு அல்லவா என்று நியாயம் கேட்க தன் சிந்தனைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு பாதையில் கவனத்தை பதித்தான் கார்த்திக். அந்த கல்யாண மண்டபம் களை கட்டி இருந்தது. தீபன் மற்றும் காருண்யாவின் திருமணத்தை எளிதாக பதிவு திருமணமாக இருந்தாலும் திருமண வரவேற்பை தீபனின் நண்பர்கள் சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து இருந்தனர். நண்பர்கள் குடும்பமும் தீபனின் சொந்தங்களும் முழு மனதாக திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டனர். வர்த்தினி அழகிய பட்டுப்புடவையில் அங்கும் இங்கும் சுழன்று பரபரப்பாக வேலை செய்து கொண்டிருந்தாள். அவளைப் போலவே மற்ற நண்பர்களும் ஆளுக்கு ஒரு வேலையில் மூழ்கி இருந்தனர். ஹரி அங்கே இருந்த ஒரு நாற்காலியில் அமர்ந்து அந்த நிகழ்வுகளை ரசித்துக் கொண்டிருந்தான். சந்தோஷ் மணமகனான தீபனை கிண்டல் செய்து கொண்டிருக்க, ஸ்ரீ மணப்பெண் தோழியாய் சந்தோஷின் கேலிகளுக்கு பதிலடி கொடுத்து அவனை வாய்மூட செய்து கொண்டிருந்தான். கார்த்திக் மற்றும் ஹரி தீபனின் பதிவு திருமணம் முடிந்த பிறகே சென்னையை அடைந்திருந்தனர். நடந்த நிகழ்வுகளை இருவருமே யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவில்லை. தீபன் காருண்யா இருவரின் முகத்திலும் காதலில் வென்ற பெருமிதம் இருந்தது. இருவரின் பார்வை பரிமாற்றங்களே அழகிய காதல் கவிதை போல இருக்க, வந்த உறவினர்களுக்கு குளிர்பான வகையாட்களை விநியோகித்துக் கொண்டிருந்த வர்த்தினி சற்று நேரம் நின்று இருவரையும் ரசித்தாள். ஏனோ வர்த்தினிக்கு தீபனின் பதிவு திருமணத்தன்று நடந்த நிகழ்வுகள் அவள் மனத்திரையில் வலம் வந்தது. தீபனுக்கு கோபம் வரும் என்பதை அன்றுதான் வர்த்தினி உணர்ந்து கொண்டாள். அவர்கள் பதிவு திருமணத்தன்று சில காவலர்கள் இவர்களை வழிமறித்து மந்திரி மருமகள் ஆக போகும் பெண்ணை கடத்தியவர்கள் என்று குற்றம் சுமத்தி கைது செய்ய முயன்ற போது தீபன் முன்னால் வந்து, யார் யார் வீட்டு மருமக? காரணியா இப்ப என் வைஃப், எங்க வீட்டு மருமக. இனி ஒரு வாட்டி அவங்க மருமகன்னு சொன்னா நான் உங்க மேல கேஸ் போட வேண்டி வரும். எனக்கு யாரை பார்த்தும் எதை பார்த்தும் பயம் இல்லை. நான் எங்க வேணாலும் வரேன். ஆனா என் பொண்டாட்டி மேலேயோ என் ஃப்ரெண்ட்ஸ் மேலேயோ ஏதாவது கேஸ் போட ட்ரை பண்ணா அதோட விளைவுகள் பயங்கரமா இருக்கும் இன்ஸ்பெக்டர் என முறைக்க, சந்தோஷ் ஏற்கனவே அழைத்து இருந்த ஊடகங்கள் இவர்களின் மோதலை படம் பிடித்து கொண்டிருக்க, காருண்யா நிமிர்ந்த நன்னடையுடன் நீர் கொண்ட பார்வையுமாக முன்னே வந்து, ஆமாம், தீபா சொல்றது உண்மைதான். நான் அவரை மனமாற விரும்பி கல்யாணம் பண்ணிக்க போறேன். எனக்கோ தீபனுக்கோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல குடும்பத்துக்கோ எந்த ஆபத்து வந்தாலும் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த மந்திரி தான். இதை நான் இப்பவே ஒரு கம்ப்ளைண்டா எழுதி தரேன் இன்ஸ்பெக்டர். சந்தோஷ் பின்னால் நகர்ந்து கொண்டே காரணத்தை சொல்ல, மற்ற இருவரும் அவனை அடிக்க துரத்த வர்த்தினியும் கார்த்திக்கும் தங்கள் வயிற்றை பிடித்து கொண்டு சிரிக்க தொடங்கினர். நட்பின் புன்னகையில் அந்த இடம் ரம்மியமாய் நிரம்பி வழிந்து கொண்டு இருந்தது.